அண்மைச் செய்தி. தலைநகரில் ஜனநாயகம் நசுக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். நீட் தேர்வுக்கான முதல் எதிர்ப்பு குரல் தமிழகத்தில் இருந்தே ஒலித்தது, தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். டெல்லியில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதற்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கைதுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, கூடுதல் விவரம். வணக்கம். தலைநகர ஜனநாயகம் நசுக்கப்படுவதாக வன்மையாக கண்டிப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை குழுவின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, தமிழகத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா கண்டன அறிக்கையை தனது எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக நீட் தேர்வு என்ற தகுதி தேர்வு மருத்துவ மாணவர்களுக்கு கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பு வந்தபோதே அதற்கான முதல் எதிர்ப்பு குரல் தமிழகத்தில் இருந்துதான் ஒலித்தது. தொடர்ந்து தமிழகத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் எதிர்ப்பு குரலை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிரொலிக்கிறது. அகில இந்திய அளவில் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக அறப்போராட்டங்களை ஜனநாயக வழியில நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்களின் அறவழி போராட்டத்திற்கு நியாயங்களை உணராமல் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கியும் கடுமையாக தாக்கியும் ஒன்றிய அரசு கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக டெல்லியில் நடைபெறக்கூடிய அந்த மாணவர்களுக்கு எதிரான அந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்களின் அறவழி போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவர்களுக்கும் டெல்லி காவல்துறையால் இழுத்துச் செல்லப்பட்டு குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றும் கைது செய்யப்பட்டிருப்பது ஜனநாயக உரிமைகள் மீதான அபத்தமான தாக்குதலாகும். இவை வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய செயல் என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, மாணவரின் நலனுக்காக எதிராக ஒன்றிய அரசு செயல்படுத்தப்பட்டிருக்கூடிய இந்த நீட் தேர்வை எதிர்த்து எழுச்சிமிகு போராட்டத்தை முன்னெடுக்கும் மாணவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒன்றிய அரசு உடனடியாக இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். அதே போல் கல்வியை மாநில பட்டியலுக்குள் மாற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அந்த அறிக்கையில ஆதவ் அர்ஜுனா சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ஒவ்வொரு அடியையும் மிக உறுதியாக எடுத்து வைப்போம் என்பதாகவும், மாணவர் நலனுக்கும் மாணவர்கள் உரிமை குரலுக்கும் என்றும் துணை நிற்போம் என்பதாக தமிழகத்தின் அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸ் வலைதள பக்கத்துல கண்டன அறிக்கையை பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.